பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கோம். அதுவும் வந்து புது செட்டப்பில் வந்திருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஆடியோ வந்து உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா இம்ப்ரூவ் பண்ணி எடுத்திருக்கோம். அதே மைக் தான், பட் வாரண்டி பைக்கில் மாதிரி வந்திருக்கு. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ஆர்ஜி போட்டு கேபிள் வந்து அப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். சரியா, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு டூல் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஜம்ஸ்கின்னுவாங்க, இல்லாட்டி க்ரீமிங் டூல்னுவாங்க. சரியா, இந்த டூலை வச்சு என்ன செய்யலாம்டா, க்ரீம் பண்ணுறது நெட்வொர்க் கேபிள் அடித்து போட்டு அதுக்கான க்ரீம் பண்ணுற வேலையில் செய்யலாம். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது இந்த மாதிரி செய்ய வேண்டியது. ஸோ இதே காட்டுறேன். சரியா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்ஜி 45 டெஸ்டர் இருக்குது. இது வந்து ஆர்ஜி 45 அண்ட் ஆர்ஜி 11 ரெண்டுமே டெஸ்டர். சரியா, ரெண்டும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல அந்த கேபிள் எல்லாம் கொடுத்து சரியாக இருக்கா அப்படின்னு விஷயத்தை இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வல்ல 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 இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆர்ஜி 45 பாவிக்கிற கவர். சரியா, அதாவது ஜக்கு பின்னால் வர கவர், இதால் கேபிள் வரும், இந்த பக்கம் ஜக் வரும், ரெண்டுக்கும் வந்து ஒரு சேஃப்டி கவர் மாதிரி இருக்கும். இது ஏன் ப்ரோ இவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெட்வொர்க் ஒன்று செய்ய போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் இவ்வளோ பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் ஜக். ஸோ இதுதான் அந்த உங்களுக்கு அந்த பீஸில் கொடுக்குற இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா 23 AMBன்னு சொல்லி பாவிக்கிற ஒரு குவாலிட்டியான ஜக். இதில் வந்து கோல்ட் பிளேட் இருக்கும் உள்ள. ஸோ இது வந்து ரொம்ப லைட் பெருமெண்ட்டுக்காண்டி கோல்ட் பிளேட் வேண்டியிருக்கோம். ஓகே, இதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து ஆர்ஜி போட்டு கேபிள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சம்டைம் வந்து நாங்கள் கேபிளை வந்து கட் பண்ணிட்டோம்டா அந்த கேபிள் அந்த டைமில் வந்து இந்த கேபிள் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி இப்படியானதில் பாவிக்கலாம். இது நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆர்ஜி போட்டு கேபிள். இது வந்து H6 கேபிள். இது வந்து 105 மீட்டர் லென்த் வரும். 105 மீட்டர் லென்த்து கண்டு வந்திருக்கோம்னா நாங்கள் நெட்வொர்க்கிங் செய்ய போகிறோம். ஸோ அப்படியான நெட்வொர்க்கிங் தேவைக்காண்டி இது வந்து பல்காக வேண்டியிருக்கோம். எதுவாக இருந்தாலும் கேப் விட்டு சொல்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த கேபிள் இருக்குது. இதை வந்து என்ன செய்யணும்னா நெட்வொர்க் ஸ்டிப்பர்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம குடும்பம் தனியாக வேண்டிய இல்லை, ஜம்ஸ்கி வேணுன்னா அதில் சேர்ந்து வரும். ஸோ இப்போ இதை எடுத்து என்ன செய்யலாம்டா, இப்படி இதுக்கு செட் பண்ணிவிட்டு ஓகே ஒன்று உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் ஒன்று இருக்குது, இது ரெண்டு இருக்குது. செம்மஞ்சள் கலர் உண்டு, பச்சை கலர் உண்டு. ஓகே, பச்சை கலர் உண்டு, அப்புறமா ப்ரௌன் கலர் உண்டு, நீல கலர் உண்டு. ஆர்ஜி 45 கேபிள் கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ஸ்டாண்டர்ட் பாய்ப்போம். ஒரு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா டீயில் வந்து 568A என்ற மெத்தட் இருக்குது. அதே மாதிரி டீயில் 568B என்ற மெத்தட் இருக்குது. இந்த 568A என்றது வந்து டீயில் வந்து T568A என்றது வந்து பழைய மெத்தட். நான் வந்து புதுசாக B தான் பாய்க்க போகிறோம். அந்த பியில் வந்து கலர் கோட் வந்து எப்படி இருக்கும், அந்த கலர் கோட்டை வந்து உங்களுக்கு இதில் போடுறேன் பாருங்க என்ன மாதிரி வரும்ண்டு. செம்மஞ்சள்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் ஒயிட் தான் வரணும். சரியா, ஒயிட் அண்ட் செம்மஞ்சள். சரியா, ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஓகே, ரெண்டாவது ப்ளூ. சரியா, மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன். எப்பயுமே வந்து ஒயிட் கேபிள்லாம் முன்னுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது க்ரீன். நாலாவது பார்த்தீங்கன்னா மரூன். சரியா, இந்த ஸ்டாண்டர்ட்லாம் வரப்போகுது. இந்த கேபிள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படி நேராக எடுத்துகிட்டு இந்த ஜக் இருக்குது தானே, இந்த ஜக் வந்து இப்படி இருக்கு பாருங்கள், மேலே இருக்கிற அந்த இது வந்து கீழே வர மாதிரி தண்ணணும். சரியா, கீழே வர மாதிரி எடுத்துகிட்டு இந்த எல்லாமே வந்து நேராக நிற்கிற மாதிரி எடுங்க. சரியா, நேராக நிற்கிற மாதிரி எடுத்துகிட்டு முன்னுக்கு இருக்கிற பின்னர் எல்லாமே வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சரி தானே. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம். மற்றது என்ன செய்யணும்னா, எப்பயுமே வந்து கேபிள் நம்ம ஆர்ஜி போட்டு போடும்போது இந்த துண்டு இருக்குது தானே, இந்த ஸ்டாவாக இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குது, இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து இதுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கிட்ட மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் இதில் எவ்வளோ துண்டு எக்ஸ்ட்ரா வருதோ அந்த துண்டை முன்னே கட் பண்ணிக்கணும். சரியா, சில ஜக்கில் வந்து என்ன செய்யலாம்டா, நீங்கள் அமர்த்தினீங்கன்னா வெளியே வரும். ஆனால் இந்த ஜக்கில் வந்து வராது. அதுக்காக என்ன செய்யலாம்டா, இல்லை எவ்வளோ துண்டு எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துண்டை வந்து கட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ வந்து என்ன நடக்கும்டா, இந்த ஆர்ஜி 45 கேபிள்ன்ற போல பிளாஸ்டிக் கவர் இருக்குது தானே, அது வந்து இந்த ஜக்குள்ளே போயிடும். ஜக்குள்ளே போனால் பிறகு இதுதான் வந்து க்ரீமிங் டூல். சரியா, இந்த ஜம்ஸ்கி எண்ணுவாங்க, இல்லை க்ரீமிங் டூல் எண்ணுவாங்க. க்ரீமிங் டூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே வந்து செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. தான் நடுவில் போய் செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நடுவில் போய் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிக்கெட் சதவீதம் இருக்கும். நீங்கள் அதை அப்படி போயிட்டு தான் இல்லைன்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யலாம்டா, அமர்த்தி பார்க்கலாம் தாங்க. இப்போ நோம்பலாக போகுது. ரைட். சரியா, இப்போ வந்து நமக்கு ஒரு கேபிள் வேலை முடிச்சு. சரியா, கேபிளோட ஒரு பக்க வேலை முடிச்சு. நம்ம என்ன செய்யலாம்னா, நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் செய்ய போகிறேன்றக்காண்டி ஒரு மீட்டர் லென்த்தில் வந்து கேபிளை கட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த கேபிளை கட் பண்ணியாச்சு. திரும்பி மற்ற பக்கம் செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அஸ் யூஸ்வல் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு வந்து என்ன செய்யலாம்டா. ஓகே, நமக்கு வந்து கொஞ்சம் கூடவாக எடுப்போம் தேவைக்கு. ஓகே, கூடவாக எடுத்து ஒரு சுற்றிக்கிட்டா சரி. ரைட், இது லென்த் காணாது, இன்னும் கொஞ்சம் கூடவாக எடுத்துக்கலாம். சரியா, ஓகே, ஒரு சுற்று அவ்வளோதான், ஒரு சுற்றே காணும். ஓகே, திரும்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்பி கேபிள்கள் இருக்கும்.
நான் இதுக்கு முதல் செய்த மாதிரியே இந்த கேபிளையும் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துடலாம். One eternity later. டெஸ்டர் வந்து ஒரு கருப்பு மஞ்சளமாக இருக்குது. நம்ம சேனலோட தீம்ன்ற கலரில் இருக்கபடியாக வாங்கிட்டோம். ஸோ ஓகே, டெஸ்டருக்குள்ளே வந்து பேட்டரியை போட்டாச்சு. உள்ளே வச்சுக்கலாம். அப்படி உள்ளே வச்சு இதை முடிப்போம். ரைட், உள்ளே வச்சு முடியாச்சு. அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம செய்த கேபிள். இந்த கேபிளில் வந்து ஒரு டெர்மினலில் வந்து இங்கே அடிக்கலாம், இன்னொரு டெர்மினலில் வந்து இன்னொரு பக்கம் அடிப்போம். சரியா? ஓகே, 2 பக்கம் அடித்தாச்சு. அதோட இது வந்து டிஸ்சார்ஜபிள். இது நீங்கள் கலட்டி பாவிக்கலாம். இதே நம்ம கலட்டக்கூடியமாக இருக்குண்டா நீங்கள் வந்து லாங் இடத்துக்கு வந்து இப்போ பெரிய பெரிய கேபிள் அடிக்கிறீங்க. ஸோ இங்கே இருந்து ஒரு கேபிள் இருக்குது, இன்னொரு ரூம்லேயோ இல்லை இன்னொரு 10 மீட்டரோ 20 மீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துல கேபிள் இருக்குண்டா நீங்கள் வந்து மாஸ்டர் சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அப்புறமா இந்த ரிமோட்டை கொண்டு போய் என்ன செய்யலாம்னா அங்கே வச்சுக்கலாம். அங்கே வச்சுட்டு கேபிள் எடுத்து போட்டு 1 மணி டெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன செய்ய மாட்டோம், அவங்களுக்கு டெஸ்டிங் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே நான் வந்து 1 பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1லேருந்து 8 வரைக்கும் போய் ஜிஎன் இருக்குது. சரியா? அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இங்கே வந்து தலைகடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 வரைக்கும் இங்கேயும் வந்து அதை கிட்டமாக வரும். அதாவது டேரெக்டாக நேராக வந்துட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி அது சேம் டைம் வந்து இங்கேயும் அப்படி போயிட்டுருக்கு. 2 போவைக்கில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் 2 வீக்கில் போயிட்டுருந்தா கேபிள் ஒழுங்காக இருக்காதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஒரேடியாக வேலை செய்யாமல் விடுறது, இல்லாட்டி 2-3 வேலை செய்கிறது, இல்லை தொடர்ந்து வேலை செய்கிறது, இல்லை வந்து இடையில சில நம்பர் வராமல் அங்கங்களை வந்து இப்போ நம்பரை ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போகிறது, அப்படியான விஷயங்கள் வந்துண்டா நீங்கள் கேபிள் செஞ்சதில் சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். சரியா? போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாருங்க. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தரமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் நெட்வொர்க் செய்யலாம் வேண்டாம், நீங்கள் உங்களோட பர்சனல் ஏரியா நெட்வொர்க் கூட செய்யலாம். இப்போ வீட்டு 2 பிசி இருக்குது, 3 பிசி இருக்குது, ஒரு லேப்டாப் வச்சுக்கிறீங்க. ஸோ அப்படியான விஷயம் பண்ணால் நீங்கள் உள்ளுக்கு ஒரு நெட்வொர்க் செய்யறனா கூட ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம். தரிஸ் காய்ஸ், இவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா என்ன செய்யுங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக உங்களுக்கு நெட்வொர்க் சம்மந்தமான விஷயங்கள் தேவை, இல்லை டெக்னாலஜி பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அனுப்புங்க. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போங்க. இது வழக்கமாக சொல்கிறது தான், உங்களுக்கு பார்த்து செய்கிற என்ன செய்யணும்னு தெரியும், பார்த்து செஞ்சுக்கோங்க.